மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்து இந்த லோகத்தில் தூய வாழ்க்கை செய்ய கிருபை செய்திருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த பூமியில் வந்த நாளாயிருக்கிறபடியினால் அதை அனுசரிக்க வந்திருக்கிறோம். அவைகளுடைய நன்மையை அடியனும் பெற்றிருக்கிறபடியினால் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த நன்னாளுக்காக இயேசுவின் நாமத்தில் திருச்சபை பரிசுத்தவான்களுக்கும் மக்களுக்கும் முதலாவது நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ரொம்ப பெரியது. அதில் ஒன்று தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியை நமக்காக அனுப்பி தந்தது மகாபெரிய கிருபை என்று நாம் காணுகின்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்துடாவிட்டால், நாம் அவரை பெற்றிராவிட்டால் இந்த தூய வாழ்க்கையை நாம் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்தான் நமக்குள் வந்து இந்த சத்திய பாதையில் அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை. பிதாவின் சுத்தம் செய்ய முடியாது நமது அருமரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் 3 வருட காலமாக இங்கே இந்த பூமியில சஞ்சரித்து அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பிரசங்கித்து அநேக மக்களுக்கு நன்மை செய்து பிதாவின் சுத்தம் செய்துவிட்டு அவர் பரலோகத்துக்கு சென்றார். தேவனுக்கு மகிமை. நம்முடைய சீடர்களை விட்டு சென்ற போது அவர்களுக்கு அவர் சொன்ன காரியம் என்ன நாம் இங்கே வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நமது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது நான் சொன்னதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே நான் போவது உங்களுக்கு நல்லா இருக்கும், நலமா இருக்கும். அப்படி நான் போவேனே ஆகில் அங்கிருந்து தேற்றவளனை பரிசுத்த ஆவியை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று சொல்லி சென்றார் என்று நாம் இங்கே காணுகிறோம். அதை கேட்ட சீடர்கள் காத்திருந்தார்கள். எத்தனை நாட்கள் என்று அவர்களுக்கு அவர் அறிவிக்கவில்லை என்று நாம் காணுகின்றோம். 10 நாள் காத்திருந்தார்கள். 10வது நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே தினம் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லி சென்றாரே, இத்தனை நாட்கள் நாம் காத்திருந்தோம், ஒன்றுமில்லையே என்று எண்ணவில்லை சொன்னவர் ஆண்டவர். அப்படினால நன்றாக கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்லியிருக்கிற காரியத்தை காலம் பிந்தினாலும் நிறைவேற்றுவார். என்றால் அவர் அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை குறிப்பிட்டிருப்பார். அந்த நாளிலே அது நடக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் தான் இங்கே எழுதியிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த பரிசுத்த ஆவி ஊற்ற வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஏனென்றால் அன்று இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வருகிற யூதர்கள் எல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை காணணும். அந்த யூதர்களில் அநேகர் ரட்சிக்கப்படணும். அந்த நாளிலே புதிய ஏற்பாட்டு சபையை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பது அவருடைய முழுமையான திட்டம். அதுபடினால அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆண்டவர் காத்திருக்க சொன்னார். நான் போய் தேர்வலனாய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், நீங்கள் எருசலேமிலே காத்திருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். தேவனுக்கு மகிமை. அப்படி அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த நாள் வந்தவுடனே, அதாவது அந்த பெந்தேகோஸ்தே நாள் அவர்கள் கூடியிருந்தார்கள் அல்லவா, அப்பொழுது நடந்த சம்பவங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய போது என்ன உண்டாயிட்டான்? பலத்த காற்று. சாதாரண காற்றல்ல, பலத்த காற்றடிக்கிறது போல ஒரு பெரிய அசை உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அந்த வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அது அவர்களுக்கு தான் தெரியும். அந்த நிரப்புதலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியும். அப்படினால் அதாவது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அவர் இறங்கினார். அப்பொழுது அந்த வீட்டிலே கூடியிருந்த அனைவர் மேல் வந்து அமர்ந்தது நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான
அசுத்தமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவியானவர் இறங்கும் போது பெரிய காற்றடிக்கிற முழக்கம் போல அசைவு. அது மாத்திரமல்ல, அங்கே கூடியிருந்த ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்தாவியானவர் அவர்களிலே அக்கினிமயமாக இறங்கினார். அல்லேலூயா. அக்கினிமயமாக பிரிந்திருக்க நாவுகளைப் போல, அதாவது அவருடைய நாவில் இருந்து அவர் வெளிப்பட ஆரம்பித்தார். அது அங்கே கூடி வந்த யூதர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கலக்கத்தை உண்டாக்கிட்டு அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தன் தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். வானத்திற்கு இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். உலகம் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்கள் அந்த நாளிலே எருசலேமிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்திருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஏன் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்திருந்தார் என்றால், அந்த நாட்களிலே இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த யூதர்கள் இயேசுவின் மகத்துவத்தை அறிய வேணும், அவருடைய மகத்துவத்தை காணணும் என்பது அவருடைய சித்தம். ஆனபடியினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கின போது அங்கே இருந்தார். வானத்தின் கீழே இருந்த உலகத்தில் உள்ள அனைத்து யூதர்களும் எருசலேமில் வாசப்படினார்கள். வாசங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்களை பேசுகிறதை அவரவர் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலே அல்லவா? அதுதான் ஆச்சரியம். தேவனுக்கு மகிமை உண்டா. பெரிய பட்டதாரியா இருந்தால், பெரிய அறிவாளியா இருந்தால், பெரியவரா இருந்தால், அவருக்கு ஞானம் இருந்து அறிவு இருந்து பேசுகிறார் என்று கூட யோசிக்கலாம். இவர்கள் எல்லாம் கலிலேயர், பட்டிக்காட்டுக்காரர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா, கல்வி கற்றாத ஒன்றும் தெரியாதவர்கள் அல்லவா. இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் எப்படி பேசுறாங்க என்றுதான் அவர்களுக்கு ஆச்சரியம். இது மனிதர்களால் உண்டானது அல்ல, இது ஏதோ ஒரு சக்தி, இது ஏதோ மேலிருந்து வந்த ஒரு அருள் இவர்கள் மேல் இறங்கி இருக்கிறது. ஆனபடியினால் இவர்கள் நமது ஜென்ம பாஷையில் பேசுகிறார்களே, இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்கலாம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்தியரும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்க தமைத்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது முடிவு எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? இது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க, எல்லா ஞானிகளும் எல்லா அறிவியல்களும் எல்லாரும் அங்கே வந்திருக்கிறாங்க. பேசுறது யாரு? பட்டிக்காட்டுக்காரர்கள், கல்லிலே ஒன்று அறியாதவர்கள். இவர்கள் எப்படி நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுறாங்க? நம்முடைய பாஷை நமக்குத்தானே தெரியும். நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறார்கள். அன்பானவர்களே, நமக்குள்ளே வந்திருக்கிற பரிசுத்த ஆவி குறித்து நாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஏதோ வந்துட்டு ஏதோ பாசை வருது வாயிலிருந்து, ஏதோ உடன் பாசை நினைச்சாங்க. இது மகாபெரிய கிருபை. இந்த ஆவியை பெற்ற பரிசுத்தவான்களை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அவர்கள் அதனால உயர்த்தப்பட்டார்கள், அதனால் அவர்கள் மேன்மைப்பட்டார்கள், அவர்களுக்கு கனம் உண்டாயிற்று. இந்த ஆவியானவர் நம்மை கனப்படுத்தும்படியாக, நம்மை மேன்மைப்படுத்த முடியாது, மேலே கொண்டு போக முடியாக அழைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் பெரிய பட்டதாரிகள் அல்ல, பெரிய அறிவாளிகள் அல்ல, பெரிய ஐஸ்வர்யவான்களும் அல்ல. அதை பார்க்கிறவர்களுக்கு அப்படி தெரியும். அந்த ஆவியை பெற்ற கூட்டத்துக்கு போறாங்களே, ஒன்றுக்கும் வழி இல்லாதவங்க, காதல் கடத்தல் இல்லாம, அதாவது ஒன்றுக்கு இயலாதவர்கள் அந்த அலையிலியா கூட்டத்தில் சேர்றாங்க. நினைச்சிருப்பாங்க ஆண்டவர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார், அவருடைய வல்லமை சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது, நமக்குள்ள இருக்கிறது என்ன என்று உலகம் காணும்படியாக செய்ய போகிறார். அப்படி அவர்கள் ஒருவரோடு பேசுறாங்க. நம்முடைய ஜென்ம பாஷையில் எப்படி பேசுறாங்க? இதனுடைய முடிவுதான் என்ன? எப்படி முடியுமோ, இது எங்க கொண்டு விடுமோ தெரியவில்லையே என்று அவர்களுக்குள்ளே கலக்கம் உண்டாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்ப தேவனுடைய ஆவியை பெற்ற எல்லாரும் தேவ பிள்ளைகள். யார் யார் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம் அவர்களெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா இனிமே அடுத்தால என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் நாம் அறியவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆனபடினால் என்ன செய்யணுமானா அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். அதற்கு வழி அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகள் இப்படி இருக்கிறபடியினால் ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவுக்கு சென்றார். எபேசு பட்டணத்துக்கு சென்ற போது அங்கே சில இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற சிலரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். இன்றைக்கு இயேசுவை ஆராதிக்கிற பெருங்கூட்டங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பற்றிய மேன்மை, இந்த பரிசுத்த ஆவியானவர் பெறுகிறதுனால் நமக்கு கிடைக்கிற ஜீவியம் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். அதுபடியால் மனிதன் அதாவது தன்னில் தானே அவன் பரிசுத்தமாகிக் கொள்ள முடியாது. நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமத்தை கை கொள்ள முடியாது. அதனால் தேவனுடைய வார்த்தை சொல்றது, சத்தியாவி உங்களில் வரும்போது சகல சத்தியத்துங்களும் உங்களை நடத்துவார். அந்த ஆவியானவர் தான் நம்மை நடத்த முடியும். அந்த ஆவியானவர் தான் அந்த சத்தியத்தை கைக்கொள்ள நமக்கு பலன் தர முடியும். ஆனபடியினால் அங்கே அந்த எபேசில சில சீடர்களை கண்டு இப்படி கேட்கிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, அதாவது பரிசுத்த ஆவி இல்லைன்னா நான் கோயிலுக்கு போக முடியுமா, பரிசுத்த ஆவி இல்லைன்னா ஜெபம் பண்ண முடியுமா, பரிசுத்த ஆவி இல்லைன்னா வேதம் வாசிக்க முடியுமா? இந்த எண்ணங்களெல்லாம் நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால் தான் அது நமக்கு கிடைக்கிறது. அது அந்த தீவியை நம்ம செய்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் விசுவாசிகளானது சரிதான், அல்லது புதிய எருசலேமுக்கு போகிறது சரிதான், ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீர்களா, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு என்ன சொல்லுகிறாங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்று கேள்விப்பட்டதே இல்லை, அப்படி தெரியாது. பரிசுத்த ஆவி பெற்றவர்களிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அதனால் அவர்களுக்குள் இருக்கிற ஆவி மோசம் என்று சொல்வதற்கில்லை. ஆவியானவர் அவர்களுக்குள்ளே போராடி கொண்டிருப்பார், அவர்களுக்குள் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடுவார். போகாதே செய்யாதே இப்படி நட என்று சொல்லுவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். ஆனபடியினால் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் தெரியாது என்றார்கள். 6வது வாக்கியம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி ஒரு மனிதனில் வந்தால் என்ன நடக்குமா? அந்நிய பாஷை பேசுவார் உண்டு. வரங்களை பற்றி தீர்க்க தரிசனம், வருங்காரியங்களை அறிவிப்பார்கள், காட்சிகள் தரிசனங்களை சொல்லுவார்கள். இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை. இந்த நாட்களில் பரிசுத்தா என்று கேள்விப்படாத மக்கள் பரிசுத்தாய் பெற்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று அறியாதவர்கள் பரிசுத்தாவை பற்றிய கவலைப்படாமல் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவனை பார்க்க ஒரு பெரிய போதகர் சென்றார் ஒரு நாள். அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளை எல்லாம் அவர் கேள்விப்பட்டு கொண்டு இருந்தபடியினால் அவரை நேரடியாக பார்க்கணும் என்று அவர் சொன்னார். சென்றபோது ஆண்டவர் இடத்தில் போய் அவர் என்ன சொன்னார்? அவரை புகழ்ந்தார். இன்னைக்கு ஆண்டவரை புகழ்கிற கூட்டம் உலகத்தில் எவ்வளவு கூட்டங்கள் பெருகி இருக்கிறது பாருங்க. அந்த புகழ்ச்சி அவர் விரும்பவில்லை. அவர் என்ன விரும்புகிறார்? அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் நல்ல மனிதன், உம்மோடு கூட தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட புதுமையான காரியங்களை ஒருவனாலும் செய்ய மாட்டான் என்று அவரை புகழ்ந்தார்கள். அவரது காதில் எடுக்கவே இல்லை.
மனுமக்கள் மேல் அவருக்கு உண்டாயிருக்கிற பாரம் என்ன என்றால், மனிதன் பரிசுத்த ஆவி பெறணும், பெற்று மறுபிறவி அடைந்து பரலோகத்துக்கு போகணும். அதுதான் அவருடைய விருப்பமே ஒழிய வேறொன்று கிடையாது. அவரை புகழ்ந்த உடனே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் அதாவது 4-5 வசனங்களை வாசிப்போம் ஒருவர். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வாயதா இருக்கிறது எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் தேவனை புகழ்ந்த போது 3வது வாக்கியத்தில், தேவனுக்கு மகிமை, ஒருவன் நீ புகழுகிற அந்த புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ மறுபடியும் பிறக்கணும் என்று சொன்னார். மறுபடியும் பிறக்கிறது என்றால் எப்படி என்று கேட்டது தான் இங்க சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, மறுபடியும் தாயின் வயிற்றில் போய் 2ஆவது பிறக்கணுமா என்று கேட்கிறார். யார் இது? 10வது வாக்கியத்தில் வாசிக்கும் போது, ஒரு இஸ்ரவேலில் ஒரு போதகன் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, பைபிளை போதிக்கிற எல்லாரும் மறுபடி பிறந்திருப்பார்களா? மறுபடி பிறப்பு என்றால் என்ன என்று தெரியாது, இதற்கு நமக்கு தெரியாது என்று நாம் காணுகிறோம். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 5வது வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினால ஆவியினால் பிறந்தவர்களிடத்தில் தான் அப்போஸ்தலன் கேட்டார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாய் பெற்றீர்களா? ஞானஸ்தானம் பெறும்போது விசுவாசி ஆகிறார். ஆனால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரிசுத்தாய் பெற்றால் தான் மறுபடியும் பிறக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் பிறக்கணும். அது எப்படி? ஜலத்திலே ஆவியிலும் பிறக்கணும். பிறக்கால் ஒழிய அந்த ராட்சியத்துக்குள்ள போக முடியாது. தெரியாது. 10வது வாக்கியத்தை கூட சேர்த்து வாசித்து விடுங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்த இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மறுபடி பிறக்கிறது, ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன என்று உனக்கு அறியவில்லையே. மக்களுக்கு என்ன போதிக்க முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன போதிக்க முடியும்? மறுபடி பிறக்கணும் ஆண்டவர் சொல்லாத. அது எப்படி? சொல்லி கொடுத்தாச்சு. அது எப்படி? ஆவினால பிறக்கணும். நீ ஜலத்தினால பிறந்தது மட்டுமல்ல, ஆவினாலும் பிறக்கணும் என்று ஆண்டவர் சொன்னார். அவருக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலில் போதகனாயிருந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் பைபிளை பல தடவை கரைத்து குடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அதாவது இந்த மர்மையை பற்றி அறியாமலே இருக்கிறார்கள். அப்படினால்தான் அங்கே அப்போஸ்தலர் சென்று கேட்டார், விசுவாசிகள் ஆனீங்க நல்லதுதான், நீங்க பரிசுத்தாய் பெற்றீங்களா? தெரியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவருடைய தலையில கை வைத்த போது பரிசுத்தாய் பெற்றார்கள். பரிசுத்தாய் பெற்றாங்க. என்ன செய்தாங்க? அந்நிய பாஷை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதான் பரிசுத்தாய். இதான் முதல் அடையாளம் என்று நாம் காணுகின்றோம். இது இல்லாவிட்டால் அவர்கள் பரிசுத்தாவை பெற்றிருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. நாங்கள் மலேசியா போயிருக்கும் போது கோலாலம்பூர்ல அதாவது எங்களை தங்க வைத்திருந்தார்கள். எங்களை அழைத்து சென்றவர்கள் அங்கிருந்து அந்த பக்கம் சிங்கப்பூர் போறதுக்காக. அப்போ அங்கே அது ஒரு போதகர் வீடு. அந்த போதகர் வீட்டில் ஈவினிங் ஒரு மீட்டிங் நடக்குது. நாங்கள் அங்கே ரூமில் இருந்தோம். அந்த அம்மா தான் நடத்துகிறாங்க. பாஸ்டர் வந்து ஒரு குழந்தை கையில் வச்சுட்டாங்க. என்னதாக நான் பார்த்தேன். தேவனுக்கு மகிமை. என்ன பேசுனாங்க? அதாவது இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க என்று சொன்னார். எப்படி அல்லேலூயா? எப்படி பரிசுத்தாய் பெற்றோம்? நமக்குள்ள ஒரு ஹோலி திங்கிங், ஒரு பரிசுத்தமான எண்ணம் வந்துட்டு பாருங்க, அதான் பரிசுத்தாய். சிலர் சொல்ற பிறகு அப்படியெல்லாம் கிடையாது என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் போய் பரிசுத்தாவை அனுப்புவேன்னு சொன்னார். அவர் வருவார், அவரை பெற்றுக்கொள்ள வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதுங்க. எருசலேமிலே தரித்திருங்கள். 10வது நாள் இறங்கினார். நாளை சொல்லவில்லை, சொன்னவர் ஆண்டவர். அப்படினால அவர் தருவார் என்று 1 வருஷம் 2 வருஷம் 4 நாள் ஐயோ சோர்ந்துவன் ஐயா கடவுள் சொன்னார், ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லுகிற நம்மள எத்தனை பேர்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள், நான் அனுப்புவேன்.
என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் வந்துவிட்டால் அவர் உங்களை தேற்றுவார். கவலை துன்பங்கள் பாரங்கள் வரும்போது உங்களுக்குள்ள அவர் தேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆவிக்குரிய பலகீனம் வரும்போது உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த பலம் பூமியிலே சாப்பிட்டு அடைகிற பலன் அல்ல. அந்த பலன் எங்கிருந்து வருது? உன்னதத்திலிருந்து வரும் பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடியால் அருமையானவர்களே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பூமியில் வந்த அந்த மகாபெரிய நோக்கத்தை நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு கவனமாய் இருக்கணும் அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு நமக்குரிய உத்தியோகம் என்ன? நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாய் இருக்கணும். அப்படியானால் இவர்களுக்குள் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்று பிறர் காண முடியும் என்று நாம் காணுகிறோம். அவர் வந்துதான் இதெல்லாம் நம்மளை நடப்பிப்பார் என்று திருவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். ஆனபடினால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் யாரல்ல, அவருடையவன் அல்ல. எவ்வளவு பெரிய ஆபத்து பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை. அவர் எவ்வளவு கடவுளை ஆராதிக்கலாம், எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், எவ்வளவுதான் அவர் வேதம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் ஆவி யாரிடத்தில் இல்லையே அவர்கள் என்ன இல்லை, கிறிஸ்துவரே கிடையாது. பேர் வைத்துக் கொள்ளலாமே ஒழிய அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:8 முதல் வாசிக்கலாம். ரோமர் 8:8 முதல் 10 வரைக்கும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவாவி இல்லாதவர்கள் எல்லாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். எவ்வளவு பக்திமான்களாயிருந்தாலும் அறிவாளிகளாயிருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், அது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எவ்வளவு சன்மார்க்க ஜீவியம் பண்ணலாம், எவ்வளவு வெளிப்படையாக பார்க்க பரிசுத்தவான் பரிசுத்தவான் போல இருக்கலாம், அவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல என்று, கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு ஊற்றப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேல ஆகிவிட்டது என்று நாம் காணுகிறோம். ஆனாலும் இந்த அறிவுடைய மக்கள் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் இந்த கிருபையை தேவன் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஆனபடியால் இங்கு வந்திருக்கிறவர்கள் நம்முடைய மக்கள் அநேகர் அபிஷேகம் பெறாதவர்கள் இல்லை. ஒரு சிலர் புதிதாக வந்தவர்கள் ஒன்று இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட உடனே பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு நாள் கணக்கு வருட கணக்கு ஒன்று கிடையாது. தேவனுக்கு மகிமை. பரிசுத்தாவி கிடைக்கலையா, அவர்கள் மேல் அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கையை வைத்த உடனே பரிசுத்தாய் பெறுவார்கள், பெற்றார்கள். அதான் தேவனுடைய திருச்சபை. தேவனுக்கு மகிமை. அந்த பரிசுத்தாய் பெற்ற சபை தான் தேவனுடைய சபை என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்கிற நாமங்கள் நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆவி இல்லாதவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன். அவன் ஆவிக்குரிய ஜீவியம் பண்ண முடியாது என்று வசனம் சொல்லுது. வசனத்தின்படி அதாவது வாழணும், அது இன்றைக்கு தப்பு பண்ணக்கூடாது என்று நாம் சொன்னால் அன்றைக்கு தான் அதிக தப்பு பண்ணுவோம். நான் அனுபவித்த காரியம். இன்னைக்கு கோபப்படக்கூடாது, இன்னைக்கு போய் சொல்லக்கூடாது, இன்னைக்கு இப்படி நடக்கணும் என்று சொல்லுவோம். அன்றைக்கு தான் என்ன சொல்லுவார்கள் பெரியவர்கள், தியான் ஏற முழம் சறுக்கும். சரி, ஒரு ஜானியான ஒரு முளைக்கலாம். இப்படித்தான் வாழ்க்கை இருந்தது. ஆனால் இதற்கு உதவி செய்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் தானே சரியான சத்திய பாதையில நடத்த முடியும். பரிசுத்த ஆவி வந்ததுக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்திய பரன் பூமிக்கு வந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் தான் புதிய ஏற்பாட்டு சபை உருவான நாள்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு சபை என்னைக்கு உருவாயிற்று? பரிசுத்த ஆவி என்று பொழிந்தள்ளப்பட்டாரோ பெந்தெகோஸ்தே நாளில் அன்றுதான் புதிய ஏற்பாட்டு சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த கூட்டம் பரிசுத்த ஆவி பெற்ற கூட்டம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவள் 9 நாள் காத்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபை உருவாகவில்லை. பரிசுத்த ஆவியை என்றைக்கு அவர்கள் பெற்றுக் கொண்டார்களோ அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை உருவாயிற்று. புதிய ஏற்பாட்டு சபை என்றால் என்ன? அது பரிசுத்த ஆவி பெற்ற கூட்டம். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே கூட்டம், பெந்தெகோஸ்தே பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சபைக்கு ஒரு பெயர் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே ஏறிவா, அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று எதை காண்பித்தார்? பெரிதும் உயரமான சிகரத்தில் புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை காண்பித்தார். புதிய எருசலேமை காண்பித்ததுதான் மணவாட்டி, அது ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி என்று சொன்னார். அது இந்த நாள் தான் உருவாச்சு. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் தூங்காதீர்கள், பெற்றுவிட்டு தூங்குங்கள். இல்லை பெற்றுக்கொள்ள வழி இருக்கிற தேடுங்கள். பரிசுத்த ஆவி தெரியாது என்று சொன்னவர்களுக்கு தேவனுடைய அப்போஸ்தலர் கை வைத்தார்கள். அந்த நாளில் கிட்டத்தட்ட 12 பேர் அபிஷேகம் பெற்று புதிய ஏற்பாட்டு சபையாக இணைந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள். அதுபடியால் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. தேவனுக்கு மகிமை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று இறைவசனம் தான் சொல்லுது. நம்மகிட்ட கேட்க அதான் சொல்லுவோம். எங்களுடைய கருத்து ஒன்றும் கிடையாது. சபை, அதாவது தேவனுடைய சத்தியம் இப்படி சொல்லுகிறது, அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதற்கு முன்னால் அவர்கள் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவித்தும் பயனில்லை. கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டாம் என்று இப்ப நான் வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியினாலே அன்றி, பரிசுத்த ஆவி இல்லாமல், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாமல் இயேசுவை தேவகுமாரன் என்று ஒருவரும் சொல்லாதிருப்பானாக. சொல்லக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சம்பந்தம் கிடையாது அல்லவா? அவன் கிறிஸ்தவரே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்றது? ஆனபடியால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவை தேவகுமாரன் இரட்சகர் என்று சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெந்தெகோஸ்தே நாளில் நாம் என்ன தியானிக்கிறோம்? நாம் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் அனுப்பினது மாத்திரம் அல்ல, நமக்குள்ளே அவர் தந்திருக்கிறபடியினால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் அந்தியோகியாவிலே சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சொன்னார்கள்? அவருடைய நடைமுறைகள், தோற்றம், அவருடைய ஜீவியம், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கவனித்தார்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ளவர்கள் கவனித்து இவர்கள் அவர்களில் கிறிஸ்துவை காணுகின்றோம். பரிசுத்தமாய் பெற்ற கூட்டங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நமக்கு அறிவிக்கிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவி பெற்று உள்ளே வைத்துக் கொள்வது அல்ல, நம்முடைய ஜீவியத்தில் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்கிறதை காண்பிக்க வேண்டும். அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாய் பெற்றிட்டீர்களா என்று மற்றொரு கேளுங்கள். கோயம்புத்தூர்ல கலிக்கநாயக்கம்பாளையம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நம்முடைய சகோதரர் ஒரு பாத்திர ஆரம்பி பண்ணுவார். அந்த கிராமத்தில் ஏழையிலும் ஏழை மக்கள், அரசாங்கத்திலிருந்து கொடுக்கிற இலவச கரண்ட் அவர்களுக்கு கிடையாது. அந்த ஊருக்கு ரோடும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம். இவர் அங்கே போய் அவர்களுக்கு சொன்ன அவர்கள் இன்னொரு இடத்துக்கு ஒரு சபைக்கு போகிறவங்க தான்.
ஆனால் அவர்களுக்கு அங்கே எந்த இதுவும் கிடையாது. அதோட பிள்ளைகளை ஆர்மேஜில் சேர்த்து விட்டுட்டு அப்படி சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே போயிட்டுருப்பாங்க. அப்போ இவர் அங்கே போய் என்ன போதித்தார்? பரிசுத்தாய் பெற்றீர்களா? பரிசுத்தாய் மறுபடி பிறந்துட்டீர்களா? எந்த சபைக்கு போகிறேங்கிறது இல்லை. இப்போ பரிசுத்தாய் பெற்றீர்களா? மறுபடி பிறந்தீர்களா? தெரியாது, சொல்லித்தரல. அப்படி என்னால் கூடி ஜெபம் பண்ணுவோமா என்று இவர்களெல்லாம் வைத்து ஜெபம் பண்ணுறார். கொஞ்சம் பேர் 10-12 பேர் மேலே இருக்கும். அப்போ அவர் சொன்னார், நான் எங்களுடைய பெரிய பாஸ்டர்கள் வருவார்கள், வரும்போது உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு பரிசுத்தாய் கிடைக்கும். அப்படியே அவர் ஒரு நாள் நாங்கள் அங்கே போயிருக்கும்போது கூட்டி கொண்டு வந்தபோது அவர்களுக்கு சொன்னபோது, எங்களுக்கு வேணையா அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேணும். அவ்வளவு பேருக்கு தள்ள கை வைக்க எல்லாம் பரிசுத்தாய். அவர் சொந்த பாஷை தான் பேச தெரியாது, அந்நிய பாஷை கிளியராக பேசினார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா பாஷையும் தெரியுமே. அவரை பெற்றவர்கள் ஞானிகள் அல்லவா, அவர்கள் அறிவாளிகள் அல்லவா, ஞானத்தையும் உணர்வையார் ஒழுகிற ஆவி அந்த ஆவி என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அப்படியே அவர் விட்டு நான் மறுபடியும் வருகிறேன் என்றார். இல்லை, நீங்கள் எந்த எங்கே அட்ரஸ் சொல்லுங்க, இடத்த சொல்லுங்க. இல்லை, நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடாதீங்க, அப்படியே முத வாங்க என்று சொல்ல. இல்லை, சொல்லுங்க. அந்த நேரத்தில் காதில் இந்த பித்தளை ஈயம் இவர்களை கம்மல் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அது எல்லாம் கடத்திட்டாங்க. அந்த ஆவியானவர் அவர் சத்தியத்துக்குள்ளதான நடத்துவார். அவளுக்கு வேதம் தெரியாது, மற்ற அறிவு கிடையாது. ஆனால் அவங்க அந்த ஆவியானவர் போது கலத்தி வெறுப்பை கொடுத்துட்டார். கலத்தி போட்டுட்டு வந்து ஆராதனையும் கலந்தாங்க. அது அவர்களை என்மேல் விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்று கட்டிட்டு கட்டிட்டு 1, 2, 3 வாரம் அவர் பார்த்தார். பாஸ்டர் திருப்பி தேடி இருக்கார், இந்த மக்களை எங்கே போய் தேடி வந்து பார்த்தா ஒன்றும் காதல் கழுத்துலாம் இல்லை. அப்போ கேட்டாங்க, உங்களை இந்த மாதிரி பண்ணினது யார்? நாங்கள் பரிசுத்தருடைய ஆவி, நாங்கள் பரிசுத்தாவின்னு தான் சொல்கிறோம். அவங்க எப்படி சொல்லுவாங்க? பரிசுத்தருடைய ஆவி. பரிசுத்தருடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர் எங்களுக்கு வெறுப்பை கொடுத்து விட்டார். இந்த காதலுடைய கள்ளம் கூட எடுத்துட்டு போக மாட்டோம். அது வகைக்காகாத விலைக்காகாத ஒன்று நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். யார் அப்படியாது உங்களை ஏமாற்றி விட்டாங்க. பரிசுத்தராகி பெற்றீங்களா? நான் 20 வருஷம் ஒழிஞ்சிறேன், எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு அதை விட சீக்கிரமாக கிடைச்சிட்டா என்று மிரட்டினார். உங்களுடைய பிள்ளைகளை ஆர்மேஜை விட்டு தள்ளி விடுவோம். ஓகே, அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. எங்களுக்கு பரிசுத்தருடைய ஆவி கிடைக்க மகிழ்ச்சியா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். அந்த ஆவியானவர் அதாவது நமக்கு சந்தோஷத்தை தருகின்றவர். பரலோகமே பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம்தான். அந்த பரலோக சந்தோஷத்தை தான் நமக்குள்ளே தருகின்றார். அதான் அந்த பரிசுத்தாவி. அவ்வளோ பிள்ளைகளை தள்ளி அடுத்த வாரம் வந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பாஸ்டர் கேட்டாங்க. இல்லையா, நாங்கள் இங்கே தான் வரோம், எங்களுடைய பிள்ளைகள் படிக்காமல் போனாலும் சரி நாங்கள் இங்கே தான் வரோம், எங்களுக்கு பரலோகம் பரிசுத்தரை நாங்கள் விடமாட்டோம். அப்போ அவர்கள் சொன்னோம், எங்களுக்கு ஆர்பினேஜ் இருக்கிறது, தள்ளிவிட்டால் சொல்லுங்கள், நம்ம ஆர்பினேஜில் பிள்ளைகளை சேர்த்துட்டோம் இருக்குது. அதை கண்டு மிரள வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புகலிடத்தை விடுவார் என்று சொன்னோம். அதுக்கு பிறகு சம்பவம் நிறைய அங்கே கோயில்கிட்டே ஆராதனை நடக்குது. ஆலயம் கிட்டே ஆகிவிட்டது, ஆராதனை நடக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா, எங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு போயிட்டாங்களா என்று எண்ணும்படியாக இருக்கும். நான் பரிசுத்தாவிக்காக காத்திருந்து ஒன்றும் கிடைக்கல, எங்க ஒரு நாள் கூட்டத்துக்கு போறேன் கிடைச்சிட்டுன்னு சொல்றாங்க. அது எப்படி இது என்னமா முடியும்? இது என்னது? அருமையானவர்களே, நம்முடைய கிரியையில் பரிசுத்தாவியானவரை காண்பிப்போம். பிறருக்கு பரிசுத்தாவி என்று சொல்லுவோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம். எந்த அடிப்படையில் சொல்லுகிறீர்கள்? பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவி பெற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். பரிசுத்தாவி பெறாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவே அல்ல. ஆனால் பரிசுத்தாய் பெறுவதற்கு ஒரு நாள் சத்தியவரரை பற்றி நீ சொல்லுவது வேஸ்ட். முதலாவது நீ அதை
பெற்றுட்டு மற்றவங்களுக்கு சொல்லு என்பதுதான் சத்திய வேதம் சொல்லுகின்றது. அந்த கிருபை பெற்றிருக்கிற நாம் அடக்கி வைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்போம், சொல்லுவோம். அவர் பெரிய கூட்டத்திலே சின்ன கூட்டத்திலே இருக்கலாம், பரிசுத்தாய் பெறாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை புகழ்ந்து பாடுகிறதுனால் போக முடியாது. நிக்கோதேமுடைய புகழ்ச்சியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ மறுபடியும் பிறக்கணும். அவர் இஸ்ரவேலில் போதகன் அல்லவா? என்று போதகர் பெரியவர் என்று சொல்லி நாம் அடக்கி வைக்க வேண்டாம். அவர்கள் அறிவாளிகள், படித்தவர்கள், கல்வி படித்தவர், பயப்பட வேண்டாம். சொல்லுங்கள், மறுபடி பிறக்காவிட்டால், ஆவியினால் பிறக்காவிட்டால் பரலோகம் கிடையாது. சத்திய இதை வைத்துதான் கர்த்தர் தீர்ப்பு செய்ய போகிறார். அப்படி அன்பானவர்களே, நாம் சந்தோஷப்படுவோம், நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையை நினைத்து ஆண்டவரை புகழ்வோம். அல்லேலூயா. நம்முடைய புகழ்ச்சி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். என்னுடைய பிரியமே, என்னுடைய ரூபவதியே, உன்னுடைய சத்தம் எனக்கு இன்பமா இருக்கிறது. அந்த ரூபவதியை தான் சொல்றார். அந்த ரூபவதி அப்படிப்பட்டவனை எப்படலை பார்த்தாலும் சொல்லுகின்றார், நீ எனக்கு பிரியமான, நீ என்னுடைய ஆவியை பெற்றிருக்கின்றாய். ஆனபடி நான் ரூபவதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி சென்ற ஒரு வார்த்தையை பாருங்க. தேவனுக்கு மகிமை. நான் போய் தேடுவான், நான் அனுப்புவேன், அதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வேலை என்னென்றால் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும். தேவனுக்கு மகிமை. அது எப்பொழுது? அந்த தூயாவியை பெற்ற பிறகுதான். அதுக்கு முன்னால செய்யக்கூடாது. அதுக்கு முன்னால எருசலேம் விட்டு போகாதங்க என்று சொன்னார். அந்த ஆவியை பெற்றுக்கிட்டு, அதாவது மனம் திரும்புதல் என்றால் என்ன, அதாவது பாவம் மன்னிப்பு என்றால் என்ன என்று பிட்டு சொல்லணும். என்று வெளியெல்லாம் மனம் திரும்புதலையே பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு என்று சர்டிபிகேட் கொடுத்து விட்டார்கள். சொப்பனா கண்டியா, நீ ரட்சிக்கப்பட்ட. வியாதி சோமாயிட்டா, ரட்சிக்கப்பட்டாச்சு. சொப்பனங்கள் தரிசனங்கள் ரட்சிப்பு அல்ல. அது அதுக்கு நேராக தூண்டுதலாக இருக்கலாம், அது ரட்சிப்பு அல்ல. மனம் திரும்புதல் வேறு. மனம் திரும்பிதான் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்பி அந்த பாவ மன்னிப்புக்கு என்று அந்த மனம் திரும்ப ஞானசாரம் கொடுக்கப்படும். அதுக்குறதான் பாவ மன்னிப்பு ஞானசாரம் எடுத்த பிறகு தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால், அதாவது இங்கே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரைக்கும் வாசிக்கலாம். அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்படவும். மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்று, அதாவது எருசலேம் தொடங்கி எல்லா ஜாதிக்கும் பிரசங்கிக்கணும். அதுக்கு நீங்க தான் சாட்சி. உங்களைத்தான் உங்களுடைய கருத்தில் தான் அந்த பொறுப்பை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிங்க. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிதா வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே பிதா நமக்கு அருளின வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வெளியே போனான், யாருக்கும் போய் சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த உன்னதத்தில் பிதா உங்களுக்கு அறிய வாக்குதான் உன்னதத்திலிருந்து வரும். அவரை காத்திருங்க. காத்திருந்ததை பெற்றுக்கொண்டு அப்புறம் நீங்க சாட்சியா இருங்க என்று சொன்னார். பரிசுத்தாவி இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. பரிசுத்தாய் பெறாதவர்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லவும் கூடாது. அவர்கள் பரிசுத்தாய் பெறணும். பரிசுத்தாவி கிடைக்கல என்றால் பரிசுத்தாய் கிடைக்கிற இடத்துல வாங்கிக் கொள்ளணும். எண்ணெய் எங்க விற்குதோ அங்க போய் வாங்கிடணும். எண்ணெய் வாங்கிட்டா திரு எரியும், எண்ணெய் எல்லாம் அணைஞ்சு போகும். ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே எண்ணெய் வைத்திருக்கிறவர் தானே கேட்கிறார். பரிசுத்தாய் பெற்றீங்களா? எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறார், வாருங்கள். பரிசுத்தாய் வேணும் என்று யார் யார் வருகிறீர்களோ அதில் கை வைத்தார். எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றார்கள். பரிசுத்தாவி பெற்று
அந்நிய பாஷையிலே தீர்க்க தரிசனம் பேசினார். ஒரு ஸ்பிரிட் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஸ்பிரிட் அல்ல, ஒரு ஆவியா ஒரு காற்றுமாறு ஆவியும் அல்ல, அவர் ஒரு உருவம். பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவி மட்டுமல்ல, ஆவியானவர். திருத்துவத்தில் அவர் ஒரு ஆள் ஆனபடியினால் அந்த ஆவியானவர் ஆவிகளில் பலவிதமான ஆவிகள் இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆவிகள் நிறைய இருக்கு. இவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ரூபம் உண்டு, ஒரே ரூபம் அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை ஒரு அழகில் வர்ணிக்க முடியாது, அவரை ஒரு பேர் சொல்லி அழைக்க முடியாது என்று நான் சொல்லுகிறது. அதனால தான் தேவனுக்கு மகிமை. அதாவது இயேசு என்ற பெயரால் வந்தால் பாவிகளை ரட்சிக்க. இயேசு என்ற பெயர் அவருக்கு விடணும். ஏனென்றால் அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி, பாவத்தோடு ரட்சிப்பதில் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். அவருக்கு இயேசு என்று பெயர். ஒரு கன்னிகை கற்போதி ஆகிய ஒரு குமாரன் அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவர் இம்மானுவேலாக வந்தார். மனிதனோடு மனிதன் இழந்து போன அந்த தெய்வீகத்தை கொடுப்பதற்காக அவர் இம்மானுவேலாக வந்தார். சிம்சோனுடைய தகப்பனார் கேட்டார், எனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லுகிறீரே, அவனை நீர் கொடுத்த போது எந்த நாமத்தினால நாங்கள் மகிமைப்படுத்தணும்? என்னுடைய நாமத்தை கேட்கிறாயா? அது அதிசயம். அப்படியே அவருக்கு ஒரு பெயர் அல்ல, அவர் தேவன். எந்த நிலையிலே அவரை மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த இப்படித்தான் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. மற்றபடி அவர் ஒரு ஆவி என்று சொல்லக்கூடாது. ஆவியானவர், ஆவியானவர். அசுத்தாவிகள், மனித ஆவிகள், பொல்லாத ஆவிகள் உலகத்தை நிறைய கிரியை செய்து அந்த ஆவிகளை சேர்ந்ததல்ல, இவர் பரிசுத்தமான ஆவியானவர். இந்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க விரும்புவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த உடனே தெரியவர்களுக்குள் இருக்கிறது தூய ஆவி என்று சொல்லிவிடலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்கள் சில தவறு படித்தால் உடனே கண்ணுக்குள்ளே துருமுழுந்து விட்டால் எப்படி தாங்க முடியாதோ, எப்படி உறுத்தி கொண்டே இருக்குமோ, அதை எடுத்தாலுடைய நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். அப்படி இல்லாதவர்கள் எல்லா பாவத்தையும் செய்துட்டு நிம்மதியாக இருப்பார்கள். நிம்மதி எங்கே கொண்டு போகுங்கிறதும் தெரியாதவர்களுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனபடியினால் நம்முடைய கவனியனுக்கு முன்னால் எப்படி ஒரு சத்தியம் வைத்திருக்கு பார்த்தீங்களா? அதற்கு போதகர் பொறுப்பல்ல. ஆனால் இவர்களே சாட்சி சொல்லணும். நான் இப்பொழுது தேவனுக்கும் மனிதர்களுக்கு முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியோடு நான் இருக்கிறபடினால் நான் பந்தியில் பங்கு பெறுகிறேன் என்று சொன்ன உடனே போதகர் ஓகே எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுவார். அப்படினால் தேவனுக்கு முன்பாக நாம், அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். அறியல, அந்த அறிந்த அறிவுக்கேற்ற பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். இன்று பரிசுத்த ஆவியானவரை தியானிக்க வந்திருக்கின்றோம். அநேகர் அவரை தேவன் என்று சொல்வதற்கு தகுதியிட்டிருக்கிற இந்த காலத்தில், தேவனை பற்றி சொல்வதற்கு முடியாமல் இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அந்த கிருபை தந்திருக்கிறார். இதை நாம் காத்துக்கொண்டு இதற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியினால் ஆண்டவரை நான் தேவனை துதிக்கிறேன். அடிக்கடி சொல்லுகிறேன், பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு துக்கம் ஏற்படும். ஒரு காரணமும் தெரியாது. பரிசுத்தாவி நமக்குள்ள அவர் சரியாக கிரியை செய்தால் அங்கே மகிழ்ச்சி தான் உண்டாகும். மகிழ்ச்சி தான் உண்டாகும். அதாவது மகிழ்ச்சி ஓவராயிட்டு வாய் திறந்து
அந்த மகிழ்ச்சி வெளிப்பட்டுரும். அப்படியெல்லாம் இருக்குது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் இந்த மகிழ்ச்சி குறைந்து நமக்கு துக்கமாக இருக்குது என்னன்னு தெரியல, துக்கமாக இருக்குன்னு சொல்றது என்ன? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத செய்கைகள் நம்மில இருக்கிறபடியினால் அவர் உள்ளிருந்து துக்கப்படுகிறார். அந்த துக்கம் நமக்கு துக்கமாக மாறிவிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய காரியம் அதுதான், அறிய வேண்டிய காரியம் இதுதான். தேவனுக்கு மகிமை. பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சி அம்மாவிற்கு சொன்ன சிசுகள் உள்ளத்தில் குழந்து விட்டு இருந்தது போல பல பாடுகள், பல பிரயாசங்கள், பல சிக்கல்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கும். நாம் தவறு செய்யாத வரைக்கும் அந்த சந்தோஷம் மங்கி போகவே செய்யாது. நான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான செய்கைகளில் எதையாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அந்த சந்தோஷம் மங்கிவிடும். அவர் துக்கப்படுவார், நம்ம சந்தோஷம் போய்விடும். இதை நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க. ஆனபடினால் பரிசுத்த ஆவியானவர் பெற்றேனே ஏன் எனக்கு இந்த துக்கம் என்று நாம் அடிக்கடி கேள்வி நமக்குள்ளே கேட்கிறோமா? நம்மை நாம் பரிசோதிக்கணும். பரிசோதித்து எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்தினால நாம் களி கூற வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு நிறம் எழுதும் போது அப்போஸ்தலன் இப்படி எழுதுகின்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இது நம்மில இருக்குதா என்கிறத பார்க்கணும். முதலாவது பார்த்தோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், குணாதிசயங்கள் நம்மில இருந்தால் அவர் துக்கப்படுவார். அவர் நாம் மனிதர்களை பார்க்கிற பிரகாரம் அவர் பார்ப்பாரானால் நாம் ஒருவர் நிம்மதியாக இருக்க முடியாது. நாம் தினமும் தவறு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவர் பொறுத்து நமது மேல் நேசவாசங்களை கொண்டு நம்மை காத்து வருகின்றார். ஆனபடியினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை புறங்கூறுதல், பம்பு, வைராக்கியம், துர்க்குணங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்கிற காரியம் அல்ல. இப்ப சொல்லுகிறேன், கேட்டுக்கிட்டே எல்லாரும் விசுவாசிகள், ஆவி பெற்ற நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள். நாம் பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்ல தகுதி உடையவர்கள். ஆனால் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். அந்த குணங்கள் சரியா இருக்குமானால் உலகத்தில் எந்த வஞ்சகமும் இல்லாமல், சூது, வாது, கசப்பு ஒன்று இல்லாமல் இருக்குமானால் அங்கே உள்ளிருந்து ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தீபம் நமக்குள்ளே குழந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். நமக்குள்ளே மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். அதை பார்க்கிற பிறகு என்ன சிஸ்டர், என்ன பிரதர் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க சொல்லுது, இவ்வளவு நெருக்கடிகள் இருந்து இவ்வளவு மகிழ்ச்சியா உங்களுக்கு? நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதினால், கிறிஸ்து நமக்குள்ள தூய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறதுனால் அவருடைய நோக்கமெல்லாம் நம்ம மகிழ செய்வதே என்று திருவசனம் சொல்கின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். மற்றும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நமக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எதற்காக? திருமணமே நன்மையான பாதையில் நடத்துவதற்காக. நாம் நமக்கு விருப்பமான பாதையில் நடக்க முடியாது அல்ல. கடந்த காலத்தில் அப்படி நாம் நடந்தோம். இப்ப இந்த காலத்தில் நாம் ஒன்று தீர்மானித்து உடனே இல்லை, தேவ சுத்தமா, அங்கே போவது தேவ சுத்தமா, அதை செய்வது தேவ சுத்தமா, இப்படி நடப்பது தேவ சுத்தமா, இப்படி இன்னும் வீட்டுக்கு போய் அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருப்பது தேவ சுத்தமா என்கிறதை பார்த்து அவர் நம்மை மூவிங் பண்ணணும். அவர் நம்மை நடத்துவார். போய் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லி, அவர்களுக்கு என்னை பற்றி சொல்லு என்று ஏவுகள் நடத்துகிறாரா அதை பார்த்து போகணும். கொஞ்சம் நேரம் இருக்காகவே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவோம், அங்கே போவோம், அங்கே போகாம கொஞ்ச நாள் அங்கே போ இல்லை. அது பரிசுத்தாய் பெற்றவருடைய அழகு அல்ல. அது தேவனை பரிசுத்தாவை துக்கப்படுத்துகிற ஒன்றாக அது இருக்கிறது என்று வேதம் சொல்கின்றபடியினால் ஆண்டவரே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அவர் நடத்தணும். அவர் நடத்தினால் நம்முடைய வழிகள் சரியாக இருக்கும். நான் சொல்றது தான், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது காலையில் அல்ல மாலையில் உங்களை பரிசோதனை பண்ணுங்க. பரிசோதனை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பரிசோதனை பண்ணுவீர்கள் என்றால் எப்படி? இன்னைக்கு காலையில் எழும்பி இதுவரைக்கும் ஆகியிருக்கிறது, எங்கே போனோம், எங்கே வந்தோம், யாரோட பேசணும், நம்முடைய காரியங்கள் என்ன என்கிறதை அலசி பார்த்து சரி பண்ணிவிட்டால் எப்போது நான் பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் பரிசுத்த ஆவி வந்தார் என்று இறைவாக்கு சொல்கின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை தினமும் அவருடைய வழியில் சத்திய பாதையில் நம்மை நடத்தும்படியாக நாம் அவருடைய சொல் கேட்டு நடப்போம். அவருடைய நடத்துதலை அறிந்து நாம் நடப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார். எந்த ஒரு மனிதனும் இந்த புதிதாக்கக்கூடிய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த புதிதாக புதிய கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அதான் கிறிஸ்து உள்ள இருக்கிறது. அதைத்தான் தீத்துவுக்கு நிறுவனம் எழுதும் போது அவர் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளினால் அல்ல, நம்ம முயற்சியினாலே அல்ல, நாம் இந்த புதிதாக்குதலை பெற்றுக்கொள்வது தேவ ஆவியினால் மட்டும்தான் முடிந்திருக்கிறது என்று நாம் உணரணும். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுகினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தேவனுக்கு மகிமை. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை புதிதாக்குகிறார். அவர் நம்மை புதிதாக்கும்படியாகத்தான் வந்திருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவரால் அது முடியும், வேறு எந்த நிலையிலும் முடியாது. சில வெளியுள்ள பக்தர்கள் சொல்கிறார்கள், நீர் மேல் நடந்து விடலாம், அக்கினியில் நடக்கலாம், எதையும் சாதிக்கலாம், அதாவது சிந்தையை அடக்கி ஆள முடியவில்லையே என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த சிந்தையை அடக்கி ஆள நம்மிலே, அதாவது கண்ணை மூடினாலும் மூடாவிட்டாலும் அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷனுக்குரிய பார்வை, அந்த புதிதாக்கப்பட்ட மனிதனுக்குரிய சிந்தை நம்மிலே பெருக வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் இருந்தால் தினமும் அந்த நிலையை நாம் அடைவோம், அந்த பாதையிலே நாம் நடக்க முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, தேவனுடைய புத்திரராகவும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது இப்படி நாம் பார்க்கின்றோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், அதான் நான் சொன்னேன். முதலாவது, அதாவது இது இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா, அவர் என்னை நடத்துகிறாரா, அதை நினைக்கும் போது என் மனதில் கஷ்டம் ஏற்படுகிறதா என்கிறதை சிந்திக்கணும். அதுபடியினால் என்ன என்றால், எவர்கள் தேவனுடைய ஆவியினால், ஆவியை பற்றிவிட்டது மாத்திரமல்ல, அந்த ஆவியானுடைய விருப்பத்தின்படி நம்முடைய காரியங்கள் இருக்கணும். ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது. அப்படி நடக்காவிட்டால் அவரை துக்கப்படுத்துகிறார் மாதிரி. அவருடைய நடத்துவதற்கு ஏற்ற பிரகாரம் நம்ம நடப்போம் என்றால் அவர் நம்மை தினமென செய்வார், புதிதாக்கி கொண்டே இருப்பார்.
மனம் 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 புதிதாக என்ன ஆகுமா? மறுரூபமாகும். அந்த ஸ்டேஜ் வந்துடும். தேவ சாயல் வந்துடும். பேச்சில், பார்வையில், நடக்கையில், பழக்கத்தில், எல்லா ஜீவியத்திலையும் என்ன வந்துடும்? தேவனுடைய சாயல் வெளிப்படும். தேவனுடைய சாயல் வெளிப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுட்டோம். பரிசுத்த பூமியில் வந்த நோக்கம் நமக்கு நம்மிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் வந்த அன்று உருவாக்கப்பட்ட தேவனுடைய புதிய ஏற்பாட்டு சபையோடு கர்த்தர் நம்மை இணைத்து விட்டார். தேவனுக்கு ஒரு மனவாட்டி உண்டு, தேவனுக்கு ஒரு சபை உண்டு. பரலோகத்தில் அந்த சபை இருக்கிறது. அதற்கு பரம எருசலேம் என்று பெயர். பூலோகத்தில் புதிய எருசலேம், பரலோகத்தில் அதற்கு பெயர் பரம எருசலேம். பரலோகத்திலும் ஆலயம் இருக்கிறது. அங்கே ஆராதனை நடக்கிறது. ஆசாரியர்கள் உண்டு. மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ஆசாரியர் இருக்கிறார் பாருங்க. அவர் வம்சாவளாரும் இல்லை, தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை என்று அவரை பற்றி எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் தேவனுடைய திருவாக்கு என்ன சொல்லுகிறது? அதாவது நாம் அந்த சாயலை நம்முடைய மனம் புதிதாக 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 நாம் மறுபட்டுக்கொண்டே இருப்போம். தேவ சாயல் நம்மில் உண்டாகிக்கொண்டே இருக்கும். நம்முடைய முயற்சியினாலே அல்ல, நாம் செய்த நீதியின் கிரிகளினாலே அல்ல, மறுஜன்மம் முழுக்க ஞானஸ்தானத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நாம் அதாவது அந்த மறுஜன்மத்தை அடைந்திருக்கிறோம், அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி, அந்த ஆவியை ஒருவரும் அளவிட முடியாது. இவ்வளவுதான். சிலர் எங்கேயாவது மௌனமாக ஆராதித்தவனாக இருப்பாங்க. சபையிலும் சத்தம் போட்டு அப்படி இப்படின்னு இது என்னடா வித்தியாசமா இருக்கு. இது மட்டுமல்ல, பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது. அந்த ஆராதனை நடக்கிற இடத்துல என்ன நடக்கிற? வாசலை நிலைக்கால்கள்லாம் அசைந்தது. புதிதாக முதலே பரிசுத்த ஊற்றப்பட்ட இடத்துல என்ன நடந்தது? கூடியிருந்த இடம் அசைந்தது. அசைந்தது. அசைந்ததுனால எவ்வளவு அசைந்தது என்று தெரியுமா? தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அந்த ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அந்த ஆவி என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்று நாம் அறியோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. 2 தடவை நாங்கள் திருடர்கள் கையில் ஆகப்பட்டோம். திருவனந்தபுரத்தில் சங்குமுகம் என்ற அந்த பக்க ஏரியாவில் 7 மணிக்கு எங்களுடைய பொருள்கள்லாம் பிடுங்கி எங்களை கொண்டு போறதுக்கு தூக்கினார்கள். சிறைகளை பாரமுள்ள கல்லாக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர் அச்சுறுத்தி எப்படிலாம் நடந்து தெரியாது. ஆனால் ஒன்று சொன்னார், இதே இடத்தில் என்னுடைய சபை உருவாகும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் அந்த நாளில் மண்டலாயிருப்பார்கள், அவர்களை கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அதில் நடந்த காரியத்தை நான் சொல்ல இப்பொழுது நேரம் இல்லை. தேவனுக்கு மகிமை. இப்போ அதே இடத்துல தான் நம்முடைய புதிய எருசலேம் சபை திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. அங்கே ஆராதனை நடக்கிறது. பழைய ஏர்போர்ட் பக்கத்தில் நம்முடைய ஆலயம் இருக்குது. அங்கேதான் இந்த சம்பவம் நடந்தது. ஒரு தடவை கொழும்பில் எங்களை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு தேசம் நம்மை கடத்தி கொண்டு போய் பொல்லாதவர்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய உடைமைகள் எல்லாம் எடுத்து நம்மை இல்லாமலாக்க டவுனை விட்டு மிகவும் தூரமான ஒரு கிராமம் கொண்டு போய்விட்டார். நம்மை 1000 மடங்கு மனித பலத்துக்கு மேலே நம்மளை ஆக்கிவிட்டார். எதுவும் நடக்கட்டும், ஒன்றும் மேற்கொள்ளாது, ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிகழ்ச்சிகளை நான் இப்பொழுது விவரிக்க முடியாது. எல்லாரும் ஒதுங்கி ஓடிட்டார். டிரைவர் ஒழித்து கொண்டான் எங்களை திருப்பி கொண்டு வருவது.
எப்படி வந்தான், அன்று ராத்திரி என்ன நடந்தது, மறுநாள் என்ன நடந்ததுங்கெல்லாம் குளியாப்பட்டிங்கிற இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி ஏதோ ஐயா தள்ள கைவித்தார், நம்முடைய தள்ள கைவித்தார்கள் இல்லை, அது பெரிய மேன்மைக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு முன்னுரிமை சீட்டு, முத்திரை, ஸ்டாம்பு நமக்கு அடித்திருக்கிறது. இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் வருகையில் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். எனவே அதை நான் காத்துக்கொள்ளணும். டிக்கெட்டை தொலைச்சிட்டா அதுக்கு மாறாயிட்டா போக முடியாது. அதை நாம் காத்துக்கொள்ளணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாபுத்திரன் சொன்னார், 40ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நாம் படிக்கும்போது இப்படி நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தேவனுக்கு மகிமை. அதை பற்றி நிறைய எழுதியிருக்குது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியை மட்டிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்தவன் யார்? அல்லது கர்த்தருடைய ஆவியை அளவிட்டவன் யார்? இவ்வளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவுதான் அவருடைய கிரியை. சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அது அளவு கடங்காது, அது அதாவது மகிமை பொருந்தியான ஒரு சம்பவம் என்று நாம் காணுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார். பலமாய் இறங்கினார், பலமாய் பலமாய் இறங்கினார். என்ன நடந்தது? அவருடைய தாயாரும் அவருமாக சேர்ந்து அவருக்கு பெண் பார்க்க சென்றார்கள். திராட்சை தோட்டம் பகுதியில் முடுக்கான இடுவை என்று சொல்வார்கள் நம்முடைய பாசையில். அதுக்குள்ள போகும்போது ஏத்தால ஒரு பாலசிங்கம் கர்ச்சித்து வருகிறது, பாய்ந்து வருது. என்ன செய்ய முடியும்? கையில் ஒன்றும் இல்லை, கையில் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கம், பாலசிங்கம் கர்ச்சித்து வருகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். அவன் பெலிஸ்தரில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அறியாமல் இருந்து சொன்னார்கள், நம்முடைய ஜாதியில, நம்முடைய இனத்தில, நம்முடைய வம்சத்தில உனக்கு ஒரு பெண் இல்லையாடா, நீ புறஜாதிகள் மத்தியிலே போய் செய்ய விரும்புறிய என்று சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தருடைய செயல் என்று அவர்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் பயணப்பட்டு வரும்போது அவர்கள் இந்த தேசத்தின் வழியாக போகிறோம் என்று கேட்டபோது, பெலிஸ்தர் எங்கிட்ட தேசம் வழியாக போகக்கூடாது, அது குறுக்கு வழி, இப்படி போயிடலாம், இல்லை இப்படி சுற்றி போனோம், அதுபடினால போகக்கூடாது, இல்லை நாங்கள் தண்ணீர் குடித்தால் கரைந்து வந்துடுறோம், பாத வழியே தான் போவோம், முடியாது என்று யுத்தம் தொடங்க போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவு விட்டு விலைக்கு சுற்றி இதை தேவன் மனதில் வைத்திருந்தார். மனதிலே வைத்திருந்தார். ஒரு சிம்சோனை பிறப்பிக்க செய்து அவர்களுக்கு பாடம் படித்து கொடுக்க கர்த்தர் விரும்பி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியினுடைய பலன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வாசிங்க. காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியா அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதினால். கர்த்தருடைய ஆவியானவர் சாதாரணமாக இறங்குகிற நேரம் உண்டு, பலமா இறங்குகிற நேரமா உண்டு. ஒரு கழுதத்தாள் என்பதுதான் ஒரு தடவை சுசனுக்கு தேவைப்பட்டு 1000 பேர். ஆனபடியினால் நாம் பலகீனர்களாக இருக்கலாம், நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். நமக்கு பலகீனமான ஆவியை தரவில்லை, பலமுள்ள ஆவி தந்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி?
சிம்சன் சும்மா தான் வழி நடந்து போனார். இப்போ சோதனை வந்துட்டு அந்த எதிராளி பாலசிங்கம் எதிர்த்து வருது. ஆண்டவர் தான் தியானிச்சிருப்பார். வேற என்ன எங்க முடியும்? இந்த சம்பவம் நம்ம தாய் தகப்பனுக்கு தெரியாது. அவ்வளவு மின்னல் வேகத்தில் நடக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். பலமாய் இறங்கினது அவன் தன் கையில் ஒன்று இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. போது முழு தச்சுனா பிடிக்க போட்டு போறோம்ல, அப்போ கூட பின்னால் வர்றாங்க, என்னப்பா முழு தச்சுட்டான்னு கேட்குற அளவுக்கு கூட இருக்கும், டைம் இருக்கும். இது ஒரு பாலசிங்கம். ஒரு பாலசிங்கம் சிறிது நேரத்தில் பேரி போய்விடும், எல்லாம் ஆக்கிவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், பலமாய் இறங்கினார். ஒரு ஆட்டுக்குட்டியை கை தெரியுது போல, ஆட்டுக்குட்டியை கூட நம்ம இப்போ கழிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருந்து விட்டு போனார். அதை தாய் தோப்பன அறியவில்லை. கர்த்தருடைய ஆவிக்குள் ஆவியினால் நடத்தப்படும் வரைக்கும் ஆவியானவர் அவரோடு இருந்தார். இருந்து அவர்களை நடப்பித்த கிரியைகள் ஏராளம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே பரிசுத்தாவியில் வேறொரு ஆவி இல்லை, அந்த ஆவிதான் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறார். பரலோகத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிரயாணத்தை தடுப்பதற்காக, நம்மை பயமுறுத்துவதற்காக கர்ச்சிக்கிற சிங்கம் என்ற பிசாசு, பாலசிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் சாத்தானுக்கு பெயர். நம்முடைய தேவனுக்கு யூதா கோத்திரத்து சிங்கம். அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் யார் யார் இந்த புனித பாதையில சொல்ல கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய பயணத்தை தடுக்க, அவர்களை பயமுறுத்த, பேரி போட, அது எப்பொழுதுமே சுற்றி கொண்டே அலைகிறது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். சூசன் மேல் இறங்கின ஆவியானவர் அந்தந்த நேரத்தில் நம்ம இறங்குவார். விசுவாசத்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியினாலே நடத்தப்படுவோம். ஆவியான நமக்குள் இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாமலே நடந்து கொள்வோம். நம்முடைய சுய விருப்பம், சுய இஷ்டம் ஒன்றும் இதில் கலந்து விடாமல் பார்த்துக் கொள்வோம். எப்பொழுதும் ஆவியானவர் இறங்குவார். எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருகிறது, நேற்று நடராத்திரியிலே மணி என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தரிசனம், பெரிய பாம்பு, அது எப்படியோ ஒரு மறையில் ஒரு இதுக்குள்ள அகப்பட்டது. என்னை விட்டுட்ட ஆபத்து. அப்போ கொன்றோமான்னு நான் கேட்குறேன். அதற்கு ஒரு ஸ்திரீ, ஒரு வயதான ஸ்திரீ அதுக்கு உதவி செய்து கொன்றலாம். அதை அறுத்து, பெருசு ரொம்ப சதபெருத்த ஒரு பாம்பு. அப்போ அறுத்து வரும்போது இந்த முதுகெலும்பு மட்டும் வெட்டுப்படாமல் இருக்கு. அதையும் வெட்டி பீசாக்கி தொண்டாயிரும். ரொம்ப சந்தோஷப்படுகிறார். சரி, கொண்டுட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சபையை வைத்திருக்கிறார். சபையும் ஒரு ஸ்திரீ தான். அந்த ஸ்திரீயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசங்களை கடைபிடித்து ஒழுங்காக நடப்போம் என்றால் நமக்கு எப்பவும் உதவி கிடைக்கும். திராட்சை தோட்டமாக இருக்கட்டும், வனாந்தரமாக இருக்கட்டும், முடுக்கா இருக்கட்டும், இடுவையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கட்டும். அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் தயாரா இருக்கிறார். சுசன் மேல் இறங்கினார், அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு இறங்குவார். சிங்கத்தை கிழிக்க வேண்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆவியானுடைய பலன் வேணும் அல்லவா? பலமா இறங்கினார். இறங்கி ஆட்டை கிழித்தது போல கிழித்து போட்டு பயணத்தில் தாய்ந்தப்பன் அறியவில்லை. அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் செய்ய போகிறது. அப்படியே நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட பாதி வரைக்கும் விட்டுட்டு போற ஆண்டவரா முடிவு வரைக்கும் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறவங்க கூட தான் இருப்பார். போக மாட்டார், ஒரு நாள் எப்பொழுதும் கூட தான் இருப்பார். அதுக்குத்தானே வந்திருக்கார் இம்மானுவேலாக. அதற்காகத்தான் இந்த தூய ஆவி, சத்திய ஆவி, தேற்றவாளன் நமக்காக வந்திருக்கிறார். அவரை விட்டுட்டு போறதுக்கா அவரை போல மாற்றும்படியாக, இயேசுவை போல மாற்றும்படியாக நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஆவியை அளவிட்டவன் யார்? அளவிட்டவன் யார்? சிம்சன் மேல் அளந்து கொடுக்கவில்லை. பலமான ஆவியானவர், பலமாக ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கினார். பெந்தெகோஸ்தே நாளில் முதல் அப்படித்தான் இறங்கினார். அன்று உருவாக்கப்பட்ட சபைதான் இது. பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட நாம் அந்த சபை தானே. பரிசுத்தாய் பெறுவரைக்கும் திருச்சபை உருவாகவில்லை, பூமியில் உருவாகவில்லை, பரலோகத்தில் இருந்தது. தேவனுக்கு மகிமை. சிலர் கேட்பாங்க, இந்த உபதேசம் சபை வந்து இத்தனை வருஷம் தானே ஆகுது, இந்த சத்தியம் இப்போ தானே வெளிப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னால் மரித்தவங்க பாடலை என்ன கேட்க. அவர்கள் புதிய தான், புதிய அப்பவே இருக்கு. பூமிக்கு வந்துதான் இந்த பெயர் இப்போ பரமேறுசலேம் என்ற பெயரில் ஆதியிலிருந்தே இருக்குது. அங்கே வந்து சேர்ந்தீர்களே என்று எழுதியிருக்கிறது. பரமேறுசலேம் இடத்தில் வந்து சேர்ந்தீர்களே என்று எழுதியிருக்கிறது அல்லவா, அது ஆதியிலே இருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாள் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினாலே நான் இப்பொழுதுதான் எனக்கு நினைப்பூட்டப்பட்டது, அந்த சர்ப்பத்தை துண்டிக்க நான் ஒரு பக்கம் விட்ட, அந்த ஸ்திரீ இன்னொரு பக்கம் விட்ட, துண்டிக்கப்பட்டது. நம் தனிப்பட்ட ஒரு மனிதனாக பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டிருந்தால் வளர முடியாது, அந்த ஸ்டேஜை அடைய முடியாது, முடியவே முடியாது. அதற்கு ஒரு தேவனுடைய திருச்சபை, ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. அந்த பரமேறுசலேம் இடத்துக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தேவன் நமது மேலும் இறங்குவார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக்கு பீலேயாமை அழைத்தான். தேவனுடைய மனிதர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதமாக இருக்கும், சபித்தால் சபிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அவனை கூப்பிட்டு இந்த ஜனங்களை எல்லாம் சபிச்சிடணும் கூப்பிட்டான். அவனும் கண்டிருக்கப்படாத ஒரு ஆள். அப்படினால முதல் தடவை இல்லை, நான் வரல, தேவ ஜனம் வர முடியும். ரெண்டாவதும் வந்தான். அப்போ முதல்ல சொல்லியாச்சு இல்லையா, ரெண்டாவது இன்னொருக்காக கேட்டு பார்க்குறது, தங்கிருங்க. இன்னொரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்க போனார். உன்னுடைய விருப்பம் அப்படி இருக்கா, சரி போ, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. போனான். வழியில் பட்டயம் குறுக்கிட்டு நின்றது. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் சொன்னேன், சரி போ, நான் சொன்னதை மட்டும் சொல்லு என்று அனுப்பினார். அங்கே போனான். பலிபீடம் கட்டி கொடுத்து பார்த்தான். இவனுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் வருது. கடைசியாக ஒரு பலிபீடம் கட்டி அங்கே ஏறி நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆவியை பெற்ற நம்மை கண்டிருக்கப்பட்டவர்களுக்கு தெரியும், இது யார், இந்த சேனை எங்கே உள்ளது, இந்த சேனையோடு இருப்பது யார் என்று தெரியும். வேதம் சொன்னது யாக்கோபுரமான குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்குமான மாந்திரீகமும் இல்லை, பலிக்காது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போனா, ஐயா ஏதோ பண்ணிட்டான் போலுக்கு, எனக்கு நேற்று ஒரு மாதிரி காலம் இழுக்குது, இழுக்குதா, நாம யாரு, அவன் பண்ணது நம்ம காலம் இழுக்குதுன்னா அது எப்படி? நான் இஸ்ரவேல் இல்லையா, யாக்கோபு இல்லையா, அவன் பண்ண பந்த மாந்திரிகம் வந்து இங்க பலிச்சிட்டா, அப்படியா? அப்படிதான் சொல்றான். ஏறி பார்த்தான். என்னத்தை பார்த்தா, என்னாகுமோ 24 அதிகாரம் 8-9 வசனங்களை
வாசிப்போம். நேராயிட்டு விடுறேன், முடிச்சிடறேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இவர் இப்ப பாக்காரு கண் திறக்கப்பட்டவர் விளம்புகிறதாவது தேவ ஜனங்களோடு இருக்கிறது என்ன? எகிப்திலிருந்து அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். வாசிங்க. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மடங்கி படுத்திருக்கிற சிங்கம் போல அதுல படுத்து கிடக்கு. அதுக்கு பலன் எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அருமையானவர், அந்த வாரிசு தான் நாம் எல்லாம். அந்த ஆவியை தான் நாம் பெற்றிருக்கிறோம். விடுதலை பெற்றது போல நாம் இந்த பாவ உலகத்தினுடைய எல்லா விதமான துன்பங்களில் தீவிர விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவாவியை பெற்ற தேவ ஜனங்கள். தேவனால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர்களும் யார்? தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியை யார் பெற்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அவர்களுக்கு என்ன பலன் உண்டு? காண்டாமிருகத்துக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. அவைகளெல்லாம் இப்பொழுது பாம்பு போல முடங்கி கிடத்திருக்கிற சிங்கத்தை போல படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு. அது எழுப்பாத. எழுப்பனா ஆபத்து. அவர்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். அதுக்கு காண்டாமிருகத்துக்கு பலன் உண்டு. அங்கே அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னான் என்று நாம் காணுகின்றோம். அன்பானவர்களே, உலகத்தில் பயமுறுத்தலில் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், ஊரில் இருக்கலாம். நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கைவிடப்பட்டார். ஐயோ, மேல் முடியாதோ, இந்த சோதனையில மீள முடியாதோ, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்படினால்தான் இயேசு சொன்னார், நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போய் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அங்கிருந்து உங்களை தேற்றும்படியாக, உங்களை நடத்தும்படியாக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, அங்கிருந்து உங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்தும்படியாக அந்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பி தருவார். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமில் இருங்க, அங்கிருந்து பேராதுங்க, அங்கே இருங்க. அங்கே இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கும் அந்த பலன் உண்டு. நாங்கள் இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது தேன்பாட்டிலையோ இந்த கருப்பட்டி காய்ப்பாங்கல்ல, அதில் இந்த கூப்பனின்னு சொல்லுவாங்க, அது பருவாய்க்கு இருக்குமில்ல, தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தா இனிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நம்மளுடைய அனுபவம் இருக்குது. அது முழுமையாக வெளிப்படக்கூடிய காலம் வருது. அது வந்து கொண்டு இருக்கிறது. அப்படினால் அருமையான கற்ற பிள்ளைகளே, இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது, இவர்களுக்கு இந்த பலன் எப்படி வந்ததுன்னு சொல்லத்தக்கதாக அது இருக்கும். இவர்களெல்லாம் என்னென்னாருடைய மகன், என்னென்னாருடைய மகள் அல்லவா, இப்படிப்பட்டவர்கள் இவர்களுக்கு இப்படியா சொல்லத்தக்கதாக இருக்கும். பெற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்ததுக்காக சந்தோஷப்படுவோம். அவரை துக்கப்படுத்தாமல் இருப்போம். அவர் விரும்பாத பாதையில் போகாமல் அவர் நம்மை நடத்தும்படியாக அதிலே நடப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.